அனைவருக்கும் வணக்கம். பெருமளவு கஞ்சா போலீசாரால் மீட்பு, ஒருவர் கைது. இராணுவத்தினரால் தமது வாழ்வாதாரம் பறிப்பு, அழகக நிலையத்தினர் ஆளுநரிடம் முறைப்பாடு. பாதுகாப்பு குறைப்பு, உயிருக்கு அச்சுறுத்தல், நீதிமன்றத்தில் மஹிந்த மனு. கலாச்சார மண்டபத்தில் மீண்டும் யாழ்ப்பாண திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்ற பெயருடன் புதிய பெயர் பலகை திறப்பு. இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால், அல்லது எமது செய்திக்கு புதியவராக இருந்தால், அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெருமளவு கஞ்சா பலாலியில் மீட்பு, ஒருவர் கைது. இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கடத்தி வரப்பட்ட 111 கிலோ 995 கிராம் எடையுள்ள கேரளா கஞ்சாவுடன் பலாலியில் வைத்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பவனியா இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளுடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் விளைவாகவே இந்த கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இராணுவத்தினரால் தமது வாழ்வாதாரம் பறிப்பு, அழகக நிலையத்தினர் ஆளுநரிடம் முறைப்பாடு. இராணுவத்தினரால் வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி அழகக நிலையங்கள் இயக்கப்படுவதால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வடமாகாண அழகக சங்கத்தினர் வடக்கு ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனுக்கு வடமாகாண அழகக சங்கத்தினருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று வடமாகாண ஆளுநரின் செயலகத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதன்போதே இராணுவத்தினரால் வாழ்வாதாரம் பறிக்கப்படும் விடயத்தை வடமாகாண அழகக சங்கத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக இராணுவ தளபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நல்லதொரு தீர்வு பெற்றுத்தரப்படும் என்று ஆளுநர் அவர்களிடம் உறுதியளித்துள்ளார். இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கான தலைமுடி அலங்காரம் மேற்கொள்ளும் போது உரிய ஒழுங்கு முறைகளை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்திய வடக்கு ஆளுநர் ஒவ்வொரு அழகக நிலையத்தினரும் அந்த பொறுப்புள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு சில அழகக நிலையங்கள் கட்டட சட்டத்துக்கு முரணாகவும் நேர கட்டுப்பாடுகளை மீறியும் செயற்படுகின்றன என்ற விடயங்கள் ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதற்கும் விரைவில் உள்ளூராட்சி ஆணையாளர், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், சுகாதார மருத்துவ அதிகாரிகள், தொழில் திணைக்களத்தினர், போலீசாருடன் இணைந்து உரிய தீர்வு வழங்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு குறைப்பு, நீதிமன்றத்தில் மஹிந்த மனு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது பாதுகாப்பு குறைக்கப்பட்டதை தொடர்பில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ள காரணத்தினால் பாதுகாப்பை மீளவும் அதிகரிக்குமாறு அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கேரி அந்த மனுவை அவர் தாக்கல் செய்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவுக்கு 300க்கும் மேற்பட்டவர்களை கொண்ட படையணியால் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்த நிலையில் ஜனாதிபதி அனுரவின் உத்தரவுக்கு அமைய அந்த எண்ணிக்கை 60ஆக குறைக்கப்பட்டது. இதை அடுத்தே பாதுகாப்பை மீள அதிகரிக்க வேண்டும் என மஹிந்த மனு தாக்கல் செய்துள்ளார். கலாச்சார மண்டபத்தில் மீண்டும் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என்ற பெயருடன் புதிய பெயர் பலகை திறந்து வைப்பு. இந்தியாவின் நிதி உதவியால் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்ட கட்டடத்துக்கு 2வது முறையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதன்படி அந்த கட்டடத்துக்கு 3வது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம் என்ற பெயரில் அந்த கட்டடம் 2023ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது. இதன் பின்னர் கடந்த 18ஆம் தேதி இலங்கையின் அமைச்சர் குழுவும் இலங்கைக்கான இந்திய தூதுவர்களும் உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்ட நிகழ்வில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் என்று முதலாவது தடவையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து யாழ்ப்பாணம் என்று அடையாளப்படுத்தல் நீக்கப்பட்டமைக்கு பலரும் தமது கண்டனத்தை பதிவு செய்திருந்தனர். இவ்வாறான ஒரு பின்னணியிலேயே அந்த கட்டடம் மீண்டும் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வடக்கின் அபிவிருத்திக்கு சுவிட்சர்லாந்து ஒத்துழைப்பு. வடக்கை அபிவிருத்தி செய்வதற்கு சுவிட்சர்லாந்து ஒத்துழைப்பு வழங்கும் என்று இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ வோல்ட் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சரத் குமார நாயக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து தூதுவர் ஸ்ரீ வோல்ட் ஆகியோருக்கிடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று மாலை சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இதன்போது வடமாகாணத்தின் அபிவிருத்திக்கு சுவிட்சர்லாந்து தன்னாலான ஒத்துழைப்பை முழுமையாக வழங்கும் என்று சுவிட்சர்லாந்து தூதுவர் கூறியுள்ளார். இலங்கையிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு எடுத்துச் செல்லப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கும் இலங்கைக்கு உதவி வழங்கப்படும், அத்துடன் தேசிய ஒற்றுமை மற்றும் சமூக பிரச்சினைகளுக்கான தீர்வு ஆகியவற்றை தீர்ப்பதற்கும் இலங்கையுடனான சுவிட்சர்லாந்து துணை நிற்கும் என்று தூதுவர் ஸ்ரீ வோல்ட் வாக்குறுதி அளித்துள்ளார்.
சுவிட்சர்லாந்தின் உதவிகளுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார தனது நன்றிகளை தெரிவித்தார். அத்துடன் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் ஊழல் ஒழிப்பு திட்டத்திற்கு சுவிட்சர்லாந்து தொழில்நுட்ப உதவிகளை தந்துதவ வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். ரோஹிங்கியரை நாடு கடத்தல் அரசு தீர்மானிக்கவில்லை, வெளிவிவகார அமைச்சு தெரிவிப்பு. இலங்கைக்குள் நுழைந்த ரோஹிங்கியர்களை நாடு கடத்துவது தொடர்பில் இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை என்று வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற ரோஹிங்கிய அகதிகள் தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியிலேயே பிரதி வெளிவிவகார அமைச்சர் அருணா கோமச்சந்திர இதனை தெரிவித்தார். தனிமைப்படுத்தல் சட்டம், குடிவரவு குடியேழ்வு சட்டம் மற்றும் தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடைய விடயங்களை கருத்தில் கொண்டே ரோஹிங்கியர் தற்போது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் விடயத்தில் சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவும் மனித நேயத்துடனும் தான் அரசு செயற்படுகிறது. எனவே தற்போதைய அரசாங்கத்தை முஸ்லீம் விரோத அரசாங்கமாக காண்பிப்பதற்கு எவரேனும் முற்பட்டால் அதனை நிச்சயம் நாங்கள் தோற்கடிப்போம் என்று அவர் கூறியுள்ளார். கனடா விபத்தில் நீர்வேலியைச் சேர்ந்த தந்தை மகள் பலி. கனடாவில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற வாகன விபத்தில் நீர்வேலியைச் சேர்ந்த தந்தை மகள் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். குறித்த விபத்தில் புஷ்பராஜா பகீரதன் வயது 41 மற்றும் அவரது மகள் பகீரதன் ரியானா வயது 4 ஆகிய இருவருமே உயிரிழந்துள்ளனர். அதிவேக நெடுஞ்சாலையில் காரில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை அவர்களது வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடையை உடைத்தெறிந்து உட்புகுந்த மோட்டார் சைக்கிள். கல்வியங்காட்டில் சம்பவம். முதியோர் ஒருவர் செலுத்தி சென்ற மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் கடையொன்றுக்குள் புகுந்து கடையை சேதப்படுத்தி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் கல்வியங்காடு பகுதியில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. லான்சர் ரக மோட்டார் சைக்கிளில் பயணித்த முதியவரின் மோட்டார் சைக்கிளை கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் மறுபக்கம் சென்று வாகனங்கள் விற்பனை செய்யும் நிலையத்தின் ஜன்னல் கதவை உடைத்து உள்ளே புகுந்துள்ளது. சம்பவத்தில் முதியவர் சிறு காயங்களுக்கு உள்ளானதுடன் கடையில் இருந்த பொருட்களும் சேதமடைந்துள்ளன. சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெட்கம் இருந்தால் தாமாக வீட்டிலிருந்து வெளியேறுவார். முன்னாள் ஜனாதிபதிகளை சாடும் நலிந்த முன்னாள் ஜனாதிபதிகளே அரச இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டும் என்று பிரத்யோகமாக குறிப்பிட தேவையில்லை. வெட்கம் என்பது இருக்குமாயின் அவர்களாகவே வெளியேற வேண்டும். பெற்றோரை அவர்களது பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும். அந்த சுமையை நாட்டு மக்கள் மீது சுமத்தக்கூடாது என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றுகின்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, முன்னாள் ஜனாதிபதிகள் வசிக்கும் வீடுகளை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பு வழங்குவதற்கும் மக்களின் வரிப்பணமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் வீட்டுக்கு பெருமளவிலான நிதி செலவிடப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு 33 லட்சம் ரூபாயும் 2022ஆம் ஆண்டு 3,45,000 ரூபாயும் 2023ஆம் ஆண்டு 18 மில்லியன் ரூபாயும் 2024ஆம் ஆண்டு 9 லட்சம் ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது. வீடுகளில் இருப்பவர்களுக்கு வெட்கமில்லை, அவர்களின் பிள்ளைகளுக்கும் வெட்கமில்லை என்ற பயங்கரவாத சட்டத்தை வாக்குறுதிக்கேற்ப நீக்குங்கள் வலியுறுத்துகின்றார் கஜேந்திரகுமார் எம்பி. தெற்கில் உள்ளவர்கள் நினைவேந்தலை பயங்கரவாதம் என்கின்றார்கள். இது நெறிமுறைகளை மீறுவதாகும். அரசாங்கத்துக்கு ஏற்றால் போல் பயங்கரவாத தடைச்சட்டத்தை பயன்படுத்த முடியாது. தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய பயங்கரவாத தடைச்சட்டத்தை மீளப்பெற அனுர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நீதி அமைச்சர் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தொடர்பில் கூற வேண்டியுள்ளது. நெறிமுறை என்ற சொல்லை பயன்படுத்துகின்றீர்கள், ஆனால் நீங்கள் செய்வதை பொறுத்தே அர்த்தம் கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பெரும் பிரச்சனைகளில் பயங்கரவாத தடைச்சட்டம் மிக முக்கியமானது. தேர்தலின் போதும் அதற்கு முன்னரும் இந்த சட்டம் நீக்கப்படும் என்று குறிப்பிட்டனர். இப்போது காலம் தேவை என்று கூறுகின்றனர். பயங்கரவாத தடைச்சட்டத்தில் தவறுகள் இடம்பெற்றுள்ளன, அதை மீளப்பெறுவதாக கூறினாலும் போலீசார் இதை எப்போதும் தவறாகவே பயன்படுத்துகின்றனர். அரசாங்கம் மாற்றத்தை செய்ய வேண்டும் என்றால் ஒரு வருடத்தில் அதனை செய்ய வேண்டும். அதை செய்ய முடியாது, பின்னர் அதனை செய்ய முடியாது. காலதாமதம் செய்தால் பின்னர் நெருக்கடிகளை ஏற்படுத்தும். அதேவேளை அரசியல் கைதிகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தி அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டார்.